ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டிஃபன் பார்க்கலாமா? இட்லியும் தக்காளி சட்னி தாங்க. நேற்று தாங்க ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், என் பசங்களுக்காக தேங்காய் சட்னி அரைச்சி தக்காளி சட்னியை சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு. அது சொன்னனால என்னென்னு தெரியல, தக்காளி சட்னி அவசரத்துக்கு வச்சுக்கேன். அதனால இன்னைக்கு தக்காளி சட்னி இட்லி இருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு இட்லி அவிச்சிட்டேங்க, இன்னொரு இது வெந்துக்கிட்டு இருக்குது. இட்லி பாருங்கள், எடுக்கையில் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு. ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசி தாங்க நாங்கள் மாவாக்குவோம். சில பேருக்கு வந்து இந்த ரேஷன் கடை அரிசியில் வாங்கினா மாவெல்லாம் ஒழுங்காக வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னமோ எனக்கு என்னமோ நான் கடையில் வாங்கி அரைச்சேன்னா ஒழுங்காகவே வராதுங்க. இட்லி தோசை மாதிரி ஆயிடும், கல் மாதிரி. இந்த இட்லி பாருங்கள் எவ்வளோ மல்லிப்பூ மாதிரி சூப்பராக இருக்குன்னு இட்லியிலே. மாவு ரெசிபி வேணும்னா கேளுங்க. அவ்வளோதாங்க. ரெண்டாவது இட்லியும் வந்தாச்சு, தக்காளி சட்னியும் அரைச்சிட்டோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.